அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்மைல் டிவி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனது சாமியின் சமாதானமும் அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதற்கொண்டு இங்கு குழுமி இருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் மேலான கருணையும் இம்மையிலும் மறுமையிலும் நமது கபரிலும் நிலவட்டமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மேலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய மௌத்து வரை நமக்கு தந்தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இஷாவுடைய தொழுகை, தராவீஹினுடைய தொழுகை, வித்ருவாஜினுடைய தொழுகை, இதில் ஓதப்பட்ட அனைத்து வசனங்களையும் ஓதிய செய்யுமெடுத்து கேட்ட நம் அனைவருக்கும் அல்லாஹ் நிரப்பமான நற்கூலிகளை தந்தருவானாக. பழமை போல் 1.25 ஜுஸு 25 பக்கங்கள் 22வது ஜுஸு முடிவடைந்து 23வது ஜுஸுவில் 10 பக்கங்கள் ஓதப்பட்டுள்ளது. சூராவினுடைய அடிப்படையில் அஹ்ஸாப் என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது. சபூ என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது. ஃபாத்திர் என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது. பிரபலியமான சூரா கல்புல் குர்ஆன், யாசீன் ஓதி முடிக்கப்பட்டது. கடைசியாக சாஃபாத் என்ற வசனம் அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது. சுமார் 5 சூறாக்கள் இன்று ஓதி முடிக்கப்பட்டுள்ளன. அதிலிருந்து 2 செய்திகள். முதல் 2வது ரக்அத்தில் ஓதப்பட்ட கடைசி வசனம் சபூ என்ற சூறாவில் இடம்பெறுகிற ஆயத்து ஃபலம்மா கலைனா அலைஹில் மௌத், மரணத்தை நாம் நாட்டிய போது என்று சொல்லப்படுகிற இந்த ஆயத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மரணம் குறித்து தஃசீர்களில் எழுதுவார்கள். இந்த உலகத்தில் நிறைய அதிசயங்களை கண்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடலை பிளந்தார்கள், செங்கடலில் சமுதாயத்தோடு நடந்தார்கள், கைத்தடி கொடுக்கப்பட்டது, தட்டினால் பாறையிலிருந்து தண்ணீர் ஊற்று வரும், எது வேண்டுமானாலும் அல்லாஹ்விடம் பேசுகிற கலீமுல்லா மூசா நபி அவர்கள். அந்த மூசா நபி அவனுடைய மரணம், அவங்க ஒரு டென்ட்ல கூடாரத்துக்குள்ள இருந்தாங்க. இப்போ மலக்குல் மவுத் மனிதனுடைய ரூபத்துல வந்தாங்க. எந்தவித அனுமதியும் இல்லாமல் டென்ட்டுக்குள்ள வந்துருவான். வந்தவர் மனிதன் தோற்றத்தில் புதுசா இருக்கிறதுனால வேற ஆளுன்னு நினைச்சுக்குவாங்க மூசா நபி. இப்போ வந்தவர், உங்களுக்கு நயம் முடிஞ்சிருச்சு, உங்க உயிரை வாங்கணும், யாருன்னே தெரியாத நீ ஏன் உயிரை வாங்க வந்திருக்கன்னு சொல்லி ஓங்கி அரைஞ்சிருவாங்க. அடித்ததுல இந்த கண்ணு வெளியே வந்துடும் மலக்குல் மௌத்துக்கே. திரும்ப அல்லாட்ட போவான். இன்னையும் அல்ல உயிரை வாங்க போனா இந்த அடியை கொடுத்து அனுப்புறாரு, என்ன செய்ய? அல்லாஹ் சொன்னான், மூசா நபிக்கு ஒரு வாய்ப்பை நான் தருகிறேன். அவருடைய மரணத்திற்கு கால அவகாசமை அவர் முடிவு செய்து கொள்ளலாம். ஒரு பெரிய காளை கன்றை கொண்டு போய் நிப்பாட்டுங்க, பெருசா நல்ல கொளுத்த கன்றை போய் நிப்பாட்டி அதுக்கு மேல அவர் கையை வைக்க சொல்லுங்க. அவர் கையில் எத்தனை ரோமங்கள் படுகிறதோ அத்தனை ஆண்டுகள் மூசா நபி வாழலாம். உடனே ஜிப்ரீல் மலக்குல் மௌத் பெரிய காலை கண்டை கொண்டு வந்து, இந்த மாதிரி உங்க கையை வைங்க, உங்க கையில எவ்வளவு முடி படுதோ, 1000மோ 2000மோ 5000 முடி கூட படலாம், கொளுத்தது வச்சிங்கன்னா அதுல எவ்வளவு பிடிக்குதோ அத்தனை ஆண்டுகள் நீங்கள் வாழலாம், அல்லாஹ் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தருகிறார். திரும்ப மூசா நபி, ஏன் அல்லாஹ் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்?
அல்லாஹ் சொன்னா அவன் சொல்லியதாக மலக்குல் மௌத் சொன்னாங்க, அதுக்கப்புறம் மௌத்து கண்டிப்பா வரும். அப்ப என் உயிரை இப்பயே வாங்கிக்கங்க, என்னைக்கோ வருகிற ஒரு மௌத்தை இன்னைக்கே நான் விரும்புகிறேன். அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைத்தாலும் கண்டிப்பா பயன்படுத்தியிருப்பான். யாரும் வேணான்னு சொல்லியிருக்க மாட்டார். உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான வாய்ப்பு அது. நீங்க நிறைய பேர் மௌத்த நினைக்கிறது கூட இல்லை. முடியாம ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் எப்படியாவது பிழைத்து வீட்டுக்கு வர வேண்டும் என்றுதான் கோடிகளை செலவழித்து நீண்ட ஆயிலை விரும்புகிறோம். ஆனால் மூசா நபி கிடைத்த வாய்ப்பை விட்டுவிட்டு இறைவனை சந்திக்க அவர்கள் விரும்பினார்கள். கடைசி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யாரெல்லாம் உயிரை வாங்கிது, ஆனால் ஒரு கல்லை தூக்கி போட்டால் பூமியை அடைய வேண்டும், அவ்வளவு நெருக்கமாக என் கபூர் இருக்க வேண்டும். இன்ன வரைக்கும் மூசா நபி கபூர் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியும். உலகத்தில் எல்லா நபிமாருடைய கபூரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர் மதீனாவில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் மூசா நபியுடைய கபூர் எங்க இருக்குன்னு யாரும் பார்த்தது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா நபியுடைய கபூர் ஒரு செம்மணலில், ரோட்டு ஓரத்தில் ஒரு செம்மணல் பாலைவனத்திற்குள், அந்த மணலுக்குள் அல்லாஹ் வைத்து அவருடைய கபரை பாதுகாத்து வருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளமிட்டு சொன்னார்கள். மற்ற நபிமாருடைய கபரை போன்று வெளிப்படையாக உலகத்தில் அது இன்றளவும் காமிக்கப்படவில்லை. அதிசயமான மனிதரை அதிசயமாக வாழ வைத்து இன்றளவும் கபரிலும் அல்லாஹ் அவரை அதிசயமாக வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட நபிதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அது அன்பானவர்களே, மரணம் என்பது கண்டிப்பாக வந்தே தீரும். எத்தனை ஆயுள்கள் கொடுக்கப்பட்டாலும் நிர்ணயிக்கப்பட்ட அந்த மரணம் நடந்தே தீரும். அதற்கு அஞ்சி வாழ்கிற நன்மக்களாகவும் அதற்கு தயாராகிற நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இரண்டாவது செய்தி, பிரபலியமான சூரா உங்களுக்கு தெரியும், யாசீன் என்ற அத்தியாயம். கல்புல் குர்ஆன், மனிதனுக்கு எப்படி இருதயமோ அதுபோன்று குர்ஆனுடைய இருதயம் யாசீன் சூரா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாள் இரவிலும் யார் யாசீன் சூராவை ஓதிவிட்டு தூங்குவார்களோ அவருடைய முன் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்குகிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சூராவில் இடம்பெறுகிற பிரபலியமான வரலாறு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. ஈசா நபியினுடைய கடைசி காலகட்டம், உயர்த்தப்படுகிற வானத்தை நோக்கி பயணம் செய்கிற அந்த நெருங்கிய காலகட்டம். அப்போ அவங்க சீடர்களை கூப்பிட்டு ஒவ்வொரு ஊருக்கு போங்க, இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யுங்கள் அப்படின்னு அனுப்பிய போது 2 பேரை அனுப்பிச்சாங்க. அந்தாபியா அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு ஈசா நபியினுடைய 2 சீடர்கள் வந்து உள்ள நுழையும் போது வயசான ஒரு மனிதர் இருந்தார். அவர்கிட்ட போய் சொல்றாங்க, நாங்க ஈசா நபியுடைய சீடர்கள், இஸ்லாத்தை எட்டி வைக்க வேண்டும், நீங்கள் முஸ்லிமாகுங்கள். பெரியவரே, நீங்க என்ன செய்வீங்க, உங்கள்ட்ட என்ன அத்தாட்சி அதிசயம் இருக்கு? சீடர்கள் சொன்னார்கள், ஈசா நபியை போன்று நாங்களும் நோயாளிகளை குணப்படுத்துவோம். அப்படியா? என் பேர் எனக்கு சின்ன வயசுல இருந்து முடியல, அவனை கூட்டிட்டு வர்றேன், அவனை குணப்படுத்தி காட்டுங்க. பேரனை கூப்பிட்டு வந்தாங்க. நோயாளி, வெண்குஷ்ட நோயாளி. இவர்கள் துவா செய்தார்கள், அவருக்கு சரியானது. ஊர் முழுக்க செய்தி பரவி எல்லா நோயாளிகளும் வந்து நிவாரணத்தை பெற்றார்கள். கடைசியில அரசவைக்கு அழைத்து வரப்பட்டு மன்னன் இவரிடத்தில், ஓர் இறைவன் என்று நீங்கள் சொல்லக்கூடாது, சிலைகளைத்தான் வணங்க வேண்டும் என்று எத்தி வைத்த போது இவர்கள் ஓரிரை கொள்கையை சொன்னார்கள். அதன் விளைவு 2 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டார். 3வது ஆளாக ஈசா நபி அவர்கள் ஷமூன் என்ற தன் சீடர்களுக்கு தலைவர் அனுப்பிச்சு வச்சார். நீ போய் இஸ்லாத்தை சொல்லு. அவங்கள மாதிரி சொல்லாம
நாசுக்கா சொல்லி வந்த சமூகம் மக்களோடு மக்களாக கலந்து வளர்ந்து அரசவைக்கு போய் மன்னர்களோட இருக்கிற அளவுக்கு வளர்ந்துருவார். வளர்ந்து ஒரு நாள் இந்த 2 பேர்த்த சிறையில வச்சிருக்கீங்க இல்ல, கூப்பிட்டு விசாரிங்க, யாரு பக்கம் நியாயம் இருக்குன்னு கேட்போம். இவர் சமூகம் சொன்னதால் இந்த 2 பேரையும் வெளியே கூப்பிட்டு வந்து விசாரணை நடைபெறுகிறது. சமூகனையும் கேட்கிறார், நீங்க எதை எட்டி வைக்கிறீங்க? அல்லாஹ் ஒருவனை என்று சொல்லுகிறோம். அவன் என்ன செய்வான்? நீங்கள் எதை கேட்டாலும் செய்வான். எதையும் அவன் இல்லை என்று சொல்ல மாட்டான். உங்களுக்கு நாங்கள் எதை செய்யணும்? அப்ப சமூகம் சொன்னாரு, இங்க ஒரு பையன் இருக்கான், கண்ணு மண்டைக்கு பின்னாடி இருக்கு, அந்த கண்ணை கொண்டு வந்து சரியா உங்களால வைக்க முடியுமா? அந்த பையனை வர சொல்லுங்க. மண்டைக்கு பின்னாடி அந்த கண் துவா செய்தார்கள். அது அப்படியே நகர்ந்து வந்து கண் இமைக்கு கீழே வந்து கண் வைக்க வேண்டிய இடத்தில் உட்கார்ந்து சரியாக ஃபிட்டாகி கண்ணு தெரிஞ்சிடும். உடனே சமூகம் மன்னரை பார்த்து, உன் சிலைகள் இதை செய்யுமா? ஏன் சிலை அதை செய்யாது, நல்லதும் செய்யாது கெட்டதும் செய்யாது எதுவும் செய்யாது. அப்படியா, வேற ஏதாவது அடையாளம் இருக்கா, அதை செய்ய முடியுமா அப்படின்னு மன்னரே கேட்கும் போது, உங்களுக்கு என்ன செய்யணும்? எங்க ஊர்ல ஒரு வாலிபன் இறந்து விட்டார், அவன் தந்தை தோட்டத்துக்கு போனார், 1 வாரம் ஆச்சு, இன்னும் வரல, பாடி அப்படியே இருக்கு. இறந்த இந்த வாலிபனை உங்களால் உயிர்ப்பிக்க முடியுமா? 2 சீடர்களும் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள். மரணித்து 1 வாரம் ஆகிய வாலிபன் உயிரோடு எந்திரித்தான். சபையில் எந்திரித்த அந்த வாலிபன் சொன்னான், அல்லாஹ் ஒருவனை இறைவன். ஈசா நபி அவர்கள் கலீமுல்லா, ரூஹுல்லா, அல்லாஹுடைய ரூஹ் அவர்கள், அல்லாஹுடைய பேச்சு அவர்கள், அவர்களே தூதராக இருக்கிறார்கள். அந்த தூதரை ஏற்றுக்கொண்டு இந்த 3 பேரும் அவருடைய சீடர்கள் தான். அது மட்டுமல்ல, 1 வார காலம் என் உடல் நெருப்புக்கு மத்தியில் என் ஆன்மா பயணித்தது, நரகத்தை நோக்கி என் ஆன்மா பயணித்தது. உண்மையை சொல்லுகிறேன், அவன் ஒருவனை இறைவன், அவனை ஈமான் கொள்ளுங்கள், உங்களுக்கு மறுமையில் வெற்றி உண்டு, அதற்கு இந்த 3 நபர்கள் சாட்சி என்று மன்னர் அந்த உடல் சொன்னவுடன், மன்னர் 3 நபர்கள் யார்? ஜெயிலில் வைத்த 2வரும், உங்களோடு இருக்கிற சமூகம், இந்த 3 பேரும் ஈசா நபியுடைய சீடர்கள் தான் என்று அந்த உயிர் சொல்லியது. உடனே மன்னன் கொஞ்சம் யோசித்தான். ஆனால் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, அந்த ஊர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, இறை மறுப்பை செய்தார்கள். ஜிப்ரீல் வந்து ஒரே இரவில் பெரும் சப்தத்தை போட்டார்கள். பெரும் சப்தத்தால் அனைவருடைய இதயங்களும் வெடித்து அவர்கள் மரணித்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, கிடைத்த ஈமானை நம்பி வாழ்கிற மக்களாகவும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுகிற மக்களாகவும் மரணிக்கிற வரை இந்த ஈமானை விட்டு விலகாமல் பிசுகாமல் இந்த ஓரிரை கொள்கையில் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை நன்னசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருவானாக. வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக ஸையிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி ஸையிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ما قرأناه من كلامك لأنت واصلا رحمة نازلة بركة شاملة وتوبة كاملة منك إلى روحي سيدنا نبينا محمد صلى الله عليه وسلم وسلم ثم إلى روحي من آدم عليه الصلاة والسلام إلى آخر يوم القيامة ثم إلى روحي من سائر صحابة رضوان الله تعالى عليهم أجمعين. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. ربنا تقبل دعاءنا بحق نبينا محمد صلى الله عليه وسلم. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. اللهم أخرج اليهود من جزيرة العرب يا رب العالمين. وصل اللهم على النبي وعليه وصحبه أجمعين. والحمد لله رب العالمين.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க